இருமொழி கொள்கை விவகாரம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் இருமொழி கொள்கைக்கே ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தமிழக அரசு முயற்சி செய்வதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இருமொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்காக தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன தகவல் வெளிவந்திருக்கிறது இது குறித்து? பூங்குழலி, தற்போது தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் இந்த இருமொழி கொள்கை விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டம் முடிந்த பிறகு, அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். பூங்குழலி, இந்த தகவலை நாம் பதிவு செய்தாக வேண்டும். தமிழக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த இருமொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருமொழி கொள்கை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பது இருமொழி கொள்கை தான். அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை, மாற்று கருத்தும் அரசியல் கட்சிகளிடையே இல்லாத ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையில் இணைய மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடும் அதுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிதியை விடுவிக்காமல் மத்திய அரசு தொடர்ச்சியாக காலம் தாழ்த்தி வருகிறது. தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் மட்டுமே நிதியை விடுவிப்போம் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த சமகர சிக்ஷா அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2152 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும். ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் இணைய வேண்டும் என்பதை வற்புறுத்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு சூழலாக அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டுவதற்கும் ஒரு கொள்கை ரீதியான முடிவினை மேற்கொண்டு எடுப்பதற்கும் தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதற்கும் அந்த முடிவை எடுத்த பிறகுதான் தமிழக முதலமைச்சர் இதற்கான செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மேற்கொண்டு இது மட்டுமல்லாமல் பிற முக்கியமான அறிவிப்புகளும் தமிழக முதலமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல். நன்றி ஸ்டாலின். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.